morning to all. Today I am going to discuss about electricity and gas hazards. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மின்சாரம் மற்றும் வாயுக்களின் அபாயங்கள் பற்றி அலகு 10 விவாதிக்கப்படுகிறோம். ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, எதெல்லாம் பற்றி நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம். செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ், எதிர்பார்த்த கற்றல் முடிவுகள், என்னென்ன மாதிரியான இது படித்தது பின்பாக என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி. எலக்ட்ரிசிட்டி ஹசார்ட்ஸ் என்ற லெபார்டரி, ஆய்வகத்தில் மின்சார அபாயங்களை பற்றி நம்ம இங்க படிக்க போறோம். வயரிங் எ பிளக், ஒரு பிளக்ல எப்படி நம்ம வயரிங் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செலக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃபியூஸ் அண்ட் பிளக்ஸ், சரியான உருக்கி மற்றும் பிளக்ஸ் தேர்வு சரியான முறையில இருந்தாதான் நம்ம இந்த மின் அபாயத்தை நம்ம சரி செய்ய முடியும். சேஃப் கான்டாக்ட் அண்ட் எர்த்தனிங், பாதுகாப்பான வழிகாட்டுதல் மற்றும் மின்சார தரையிறக்கம், இதை பற்றி நம்ம இங்க பார்க்க போறோம். அதர் டேஞ்சரஸ் அசோசியேட்டட் வித் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மின் சாதனங்கள் தொடர்புடைய பிற ஆபத்துக்களை பற்றியும் இங்க நம்ம விவாதிக்க உள்ளோம். அடுத்ததாக 2வது செஷன்ல கேஸ் ஹசார்ட்ஸ் இன் தி லெபார்டரி, ஆய்வகத்தில் உள்ள வாயுக்களின் அபாயங்களை பற்றி நம்ம இங்க விவாதிக்கப்படுகிறோம். ஹவு டு மேக் எல்பிஜி சேஃபர் இன் லெபார்டரி, ஆய்வகத்தில் நம்ம எல்பிஜி கேஸ் எப்படி நம்ம உருவாக்குறோம், அதை எந்த மாதிரி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி இங்க உறுதி செய்வதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டிடெக்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் கேஸ் லீக்கேஜ், இப்போ வாயு வெளியே கசியுது, வாயு எரிவாயு கசிவை எப்படி கண்டறியணும், அதே மாதிரி அதை எப்படி கையாளுதல், அதை சரி செய்யறதை பத்தி நம்ம படிக்க போறோம். ஹெல்த் ஹசார்ட்ஸ் ஆஃப் கேசஸ், நமது ஆரோக்கியத்தில் வாயுக்களின் அபாயங்கள் பத்தி நம்ம படிக்க போறோம். கடைசியாக சம்மரி, சுருக்கம், இதெல்லாம் படிச்ச முன்னாடி என்ன இது வரைக்கும் நம்ம இந்த அலகுல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பத்தியான ஒரு சுருக்கமான உரையை பத்தி நம்ம கடைசியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத ரீகால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரோடக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ஹசார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம எலக்ட்ரிசிட்டி ஹசார்ட்ஸ் பத்தி, மின்சார அபாயங்கள் அல்லது சில நேரங்கள் மின்சார இடையூறுகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மின்சாரம் என்பது மனித குலத்திற்கு அறிவியலின் மிக சிறந்த பரிசுகளில் ஒன்றாகும். மின்சாரம் நமக்கு இந்த மானிட குலத்திற்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு சிறந்த கொடைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்த உடனே அங்க இருக்கக்கூடிய சுவிட்சை ஆன் பண்றோம், அப்ப மின் விசிறி ஓடுது. அதே மாதிரி லைட் எரியுது. லைட் எரிஞ்சோன்னா அந்த அறைக்கு வெளிச்சம் கிடைக்குது. மின் விசிறியை சுவிட்சை ஆன் பண்ண உடனே அப்ப அந்த அறையில இருக்கக்கூடிய அந்த வெப்பம் குறைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஏர் கண்டிஷனர், இப்போ வெயில் காலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தணும், ஏசி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குளிர்காலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டர் பயன்படுத்துறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மின்சாரம் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டுபிடிக்கல, அது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வசதிகள்லாம் நம்மளால செய்து ஏற்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. எது சொல்றாங்க அப்படின்னா, மின்சாரம் என்பது மனித குலத்திற்கு அறிவியலின் மிக சிறந்த பரிசுகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மெனி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆர் அவைலபிள் டு மேக் லைஃப் கம்ஃபர்டபிள். இப்ப நிறைய மின் சாதனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் வசதியை எப்படியெல்லாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு வசதியான, அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வீடு பாத்தீங்கன்னா சொன்னா அங்க ஒரு ஏசி வச்சிருப்பாங்க, அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர் வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொன்னா வெயில் காலங்களில் ஏசி பயன்படுத்துவாங்க, ஏன்னா வெயில் அதிகமா இருக்கும். அப்ப அந்த அறை அதிகமான வெப்பமா இருக்கு. அப்ப அங்க நம்ம
ஏசி வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி வந்து குளிர்காலங்களில் வந்து நம்ம வந்து குளிக்கணும் அப்படின்ற போது அப்போ அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து சூடுபடுத்துறதுக்காக ஹீட்டர் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வசதியை வந்து மேம்படுத்துது அப்படிங்கிறத வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சொன்னா இனி லெபார்டரி. இப்ப ஆய்வகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கருவிகள் மற்றும் அனைத்து சிறப்பு உபகரணங்கள். இப்ப ஆய்வகம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து சொபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கணினிகள், இதெல்லாம் வந்து மின்சார சக்தியுடன் மட்டுமே தான் பயன்படுத்த முடியும். இப்ப இதெல்லாம் வந்து மின்சாரம் வந்து இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு வந்து இதுல வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்தினாலும் அங்க வந்து மின்சாரத்தினுடைய ஆபத்துகளையும் நமக்கு வந்து சின்ன சின்ன ஆபத்துகளையும் அது மூலமா நமக்கு வந்து ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் இது வந்து தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்ப வந்து ஏற்படுது, சிறிய வந்து ஆபத்துகள் வந்து எப்ப வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா நம்ம தவறான பயன்பாடு, நம்ம வந்து அதை வந்து முறையா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறாம அது எப்படி வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும், அது எந்த மாதிரியான அளவு வந்து மின்சாரம் வந்து அதுக்கு வந்து தேவைப்படுது, அதை வந்து நம்ம வந்து தொடரலாமா தொடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒரு அறிதல் இல்லாத போது, ஒரு புரிதல் இல்லாத போது நம்ம வந்து அதை தவறா பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தொடரும் ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தொடரும். இப்ப அங்க வந்து ப்ராப்பரா வந்து எர்த்தனிங் வந்து கொடுக்கலன்னு அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷாக் வந்து அடிக்கும். அப்ப அதுல வந்து அதிர்ச்சி வந்து ஏற்படுது. அதே மாதிரி வந்து சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அதிர்ச்சினால டக்குன்னு வந்து கீழே விழுந்துருவோம். அப்ப வந்து காயம் வந்து ஏற்படுத்துது. இப்ப இந்த மாதிரியான ஆபத்துக்கெல்லாம் வந்து எப்போ வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து அதை பற்றியான ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வு வந்து இல்லாம அதை வந்து செய்யும் போது நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மீன் விபத்துக்கள் மிகவும் பழமையான உபகரணங்கள் அல்லது முறையற்ற பயன்பாடு ஆகியவற்றால் ஏற்படுகின்றன. இவை இரண்டும் தவிர்க்கப்படக்கூடியவை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா விபத்துகள், மின் விபத்துகள் எப்போ வந்து ஏற்படும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பழைய உபகரணம் வந்து கிடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ரேடியோ பெட்டி வந்து கிடக்குது, அது வந்து ரொம்ப நாளா வந்து பயன்படுத்தாம போட்டிருப்போம். அதை எடுத்து நம்ம வந்து வயரை வந்து கனெக்ஷன் வந்து கொடுப்போம். உள்ள வந்து ஏதாவது வயர் வந்து கட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ரேடியோ பெட்டியை வந்து நம்ம வந்து தொடும்போது அதுல நமக்கு வந்து ஷாக் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரியான பெரும்பாலான அந்த பழமையான உபகரணங்கள் வந்து அது சரியா இருக்குதா இல்லையான்றதை பத்தி நம்ம தெரியாம நம்ம வந்து பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் வந்து நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆய்வகத்தில் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. இப்ப நம்ம வந்து ஆய்வகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆய்வகங்கள் மட்டும் கிடையாது, இப்ப வீடுகளிலுமே வந்து எல்பிஜி கேஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். அது எதுக்கு அப்படின்னா பல நோக்கங்கள் வசதிக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதே டயத்துல வந்து இப்ப வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து உணவு தயாரிப்பதற்காக நம்ம வந்து எல்பிஜி சிலிண்டர் வந்து பயன்படுத்துறோம். ஆய்வகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து சின்ன சின்ன ஆய்வகங்கள் வந்து பண்ணுவதற்காக அங்க வந்து நமக்கு ஹீட் வந்து தேவைப்படும். அந்த ஹீட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த எல்பிஜி எரிவாயு வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். அது மூலமா தீ வந்து வருகிறது. அந்த தீயை வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து சூடுபடுத்துறோம். அதுல வந்து நம்ம வந்து சின்ன சின்ன வினைகளை வந்து நம்ம வந்து செய்யறோம். இப்ப அந்த மாதிரி வந்து பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து சில கவனக்குறைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து தீ விபத்து வந்து ஏற்படுது. அந்த தீ விபத்து வந்து இந்த கேஸ் வந்து லீக்கேஜ் மூலமா வந்து நமக்கு என்னது அப்படின்னு சொன்னா ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா நம்ம வந்து முதல் வந்து ஆய்வகத்துல வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணதுக்கு பின்னாடி எல்லா இடங்களையும் வந்து கரெக்டா வந்து இருக்குதா, க்ளோசிங்கா இருக்குதா, எல்லாமே வந்து தேவையான வால்வு தவிர்த்து மற்ற வால்வுகள்லாம் வந்து க்ளோசிங்கா இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வந்து பார்க்கணும். அப்படி பார்க்காம நம்ம வந்து ஒரு இடத்துல பயன்படுத்துறோம், ஆனா மற்றொரு இடத்துல வந்து ஒரு வால்வு வந்து ஓப்பன்ல இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து அந்த கேஸ் வந்து வெளியில போயிட்டே இருந்திருக்கும். திடீர்னு வந்து கொஞ்சம் நேரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்மெல் வந்து வரும். சில நேரங்கள் வந்து தீ கூட பிடிச்சிடும். அப்ப அந்த மாதிரியான ஆபத்துக்களை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க சொன்னா மின்சாரம் மற்றும் எல்பிஜி, இந்த கேஸா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து முறையற்ற நம்ம தவறான முறையில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல இருந்து ஆபத்துகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி இங்க வந்து விவாதிக்கப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பிற்காக என்னென்ன வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இங்க வந்து விவாதிக்க போறோம்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொன்னா, முதல் பிரிவுல வந்து மின்சார அபாயங்களை பற்றி நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். அடுத்து 2வது செஷன்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்பிஜியின் முக்கியத்துவம், அதனால ஏற்படக்கூடிய அபாயங்கள், அதை பத்தி நம்ம வந்து 2வது செஷன்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி ஹசார்ட்ஸ் இன் தி லெபார்டரி, ஆய்வகத்தில் மின்சார அபாயங்கள். இப்ப கீழே வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உயர் மின்னழுத்த தண்டவாளங்கள் அல்லது ஆயிரக்கணக்கான வோல்ட் கேபிள்கள் மீது மக்கள் விழுந்து உயிர் இழப்பதை பற்றி நாம வந்து செய்தித்தாள்கள் வந்து படிக்கிறோம். அப்படி இல்லைன்னா செய்தி வந்து வேற யார் மூலமா வந்து நம்ம வந்து கேள்விப்படுகிறோம். இது வந்து அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே வந்து இருக்கு. இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த படத்துல வந்து பாருங்களேன், திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து ரயில் மேல வந்து ஏறி ஓடுறாங்க. அப்ப மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த கேபிள். அதை பத்தி அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே இல்லை. அவங்க மேல ஏறி அவங்க ஏதோ ஒரு இதை வந்து பண்றாங்க. ஒரு நம்ம ஊர்கள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம், மறியல், ரயில் மறியல், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி நேரங்களில் வந்து கண்மூடித்தனமாக வந்து மேல ஏறி ஓடுவாங்க. அப்ப மேல வந்து போகும்போது அங்க பாருங்க 2 நபர் வந்து போறாங்க. அதுல அந்த 2வது நபர் போகும்போது திடீர்னு வந்து கையை உயர்த்திடுறாரு. கையை உயர்த்தின உடனே அந்த கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மேல போகக்கூடிய அந்த கேபிள்ல வந்து படுறது. கேபிள்ல பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு பாருங்க, அடுத்த 2வது படத்துல வந்து பாருங்க, தீப்பிடிச்சு இருந்தது. அப்ப இந்த மாதிரியான மின் விபத்துகள் வந்து மனிதனுடைய கவனக்குறைவுனால ஏற்படுது அப்படிங்கறத இந்த படம் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது போக இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து உயர் மின்னழுத்த கோபுரங்கள் வந்து இருக்கு. இப்ப இந்த உயர் மின்னழுத்த கோபுரங்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஊர்களில் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ஊர்களுக்கு வந்து புறப்பகுதியில் வந்து என்னது இந்த உயர் மின்னழுத்த கோபுரங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த கோபுரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து போய்கிட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த மின்சாரம் வந்து அந்த கம்பி வழியா பாயிறத வந்து நம்ம வந்து காது வழியா கேட்கலாம், அந்த அதிர்வை வந்து கேட்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்து போகக்கூடிய கரண்ட் வந்து இந்த மின்சார மின் பாதையில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து மழைக்காலங்களில் வந்து அந்த கேபிள் வயர் வந்து அறுந்து விழுந்துரும். அப்படி அறுந்து விழுந்துறது வந்து நம்ம அந்த ஏரியா பக்கம் வந்து போகிறாங்க, விவசாயத்துக்கு வந்து போகக்கூடிய மக்கள் வந்து அதை வந்து சரியா வந்து கவனிக்காம போகும்போது என்ன அப்படின்னா விபத்து வந்து ஏற்படுது. இப்ப அதே மாதிரி அடுத்த படத்துல வந்து பாருங்களேன், இப்ப அங்க வந்து ஒரு இது வந்து வயர்மேன் வந்து என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, மேல ஏறி வந்து பழுது வந்து பாக்குறாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மின்சாரம் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து வந்துருச்சு. ஆனா அவங்க வந்து என்னது முறையா வந்து அங்க போய் வந்து டிரான்ஸ்பர்ல போய் வந்து முறையா வந்து மின்சாரத்தை வந்து அணைச்சு வச்சுட்டு வந்துதான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க வேற யாராவது வந்து திடீர்னு வந்து தெரியாம வந்து அந்த மெயினை வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு விபத்து வந்து ஏற்படுது. இப்ப அடுத்த படத்துல வந்து பார்த்தோம்னா வயல்வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் கம்பம் வந்து சாய்ந்து வந்து இருக்குது. இப்ப இது வந்து சாய்ந்து இருக்குது. இதுக்கு நாளோட என்ன பண்ணோம் அப்படின்னா, மழை காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மழை பெய்யும் போது அப்ப பூமி வந்து தண்ணி வந்து அதிகமா வந்து குளிர்ச்சி அடைஞ்சது. அப்ப குளிர்ச்சி அடைஞ்சா அந்த மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெகிழ ஆரம்பிச்சிருச்சுன்னா இதனுடைய அந்த வெயிட் வந்து தாங்க முடியாம, எடை வந்து தாங்க முடியாம என்ன அப்படியே அந்த வயல்வெளியில வந்து அந்த மின் கம்பி வந்து சாஞ்சிருது. அப்ப சாஞ்ச உடனே அந்த வயல்வெளியில வந்து தண்ணி எல்லாமே இருக்குது, அது வழியாக வந்து மின்சாரம் வந்து ஓட ஆரம்பிக்கும். மின்சாரம் வந்து ஓடும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த பக்கமா வரக்கூடிய விலங்குகளா இருக்கட்டும் அல்லது மனிதனா இருக்கட்டும், அதை தெரியாம வந்து அந்த ஏரியால வந்து போகும்போது என்ன அப்படின்னா விபத்து வந்து அதிகமா வந்து ஏற்படுது அப்படிங்கறத இந்த படம் வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நேர்மாறாக இப்ப இந்த மாதிரி வந்து மேல சொன்ன விபத்துகளும் நடக்குது. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன ஷாக் வந்து நம்ம வந்து வீடுகளே வந்து பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு பிளக்கை வந்து நம்ம வந்து அந்த பிளக் பாயிண்ட்ல வந்து சொருகிறதுக்கு வந்து போவோம். அந்த பிளக் பாயிண்ட்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கை வந்து விரல் வந்து தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன அதிர்ச்சி வந்து நமக்கு வந்து ஏற்படுது. மின்சாரம் வந்து நம்ம உடம்புல வந்து பாடுது, பட்ட உடனே அதிர்ச்சி வந்து ஏற்படுது. இப்ப இந்த படத்துல வந்து பாருங்க, ஒருத்தர் வந்து மெக்கானிக் இந்த எலக்ட்ரிக் போர்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு வந்து ஏதோ வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஷாக் வந்து ஏற்படுது. ஷாக் வந்து ஏற்பட்டோம்னா அவர் வந்து அந்த நிலை தடுமாறி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இருக்கிறத வந்து இந்த படத்துல வந்து நம்ம வந்து பார்ப்போம். இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து நம்ம வந்து சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்திருப்போம். ஏன் நம்மளே கூட வந்து சில நேரங்கள்ல வந்து
இந்த மாதிரியான ஒரு விபத்தை வந்து நம்ம வந்து சந்திச்சிருக்கக்கூடிய இது இருக்கலாம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணும்போது, இப்ப அதே இது வந்து பிசிக்கலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம மின்சாரம் வந்து தெரியாம வந்து தொடுறோம். தொட்ட உடனே அப்படின்னா, திடீர்னு வந்து உடல் வழியா வந்து மின்சாரம் வந்து செலுத்தப்படுது. செலுத்தப்பட்ட உடனே என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஷோல்டருக்கு கீழ வந்து ஒரு வலி வந்து ஏற்படுது. அது வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு ஷாக் வந்து ஏற்படுது. அத வந்து நம்ம வந்து உணர முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே மாதிரி வந்து தோல் வழியாக வந்து 1 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் செல்லும்போது ஒரு கூச்ச உணர்வு ஏற்படுகிறது. இப்ப வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து பேட்டரி வந்து செல் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? இப்ப வந்து நம்ம வந்து ரிமோட் பேட்டரி செல் வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து டிவிக்கு வந்து பேட்டரி, இந்த ரிமோட்டுக்கு வந்து பேட்டரி செல் வந்து யூஸ் பண்றோம். இப்ப அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 2 டெர்மினல் வந்து வயரை வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து தொடும்போது ஒரு கூச்ச உணர்வு வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்விலை ஆகுது. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மின்சாரம் வந்து இருக்கும்போது ஒரு பாதுகாப்பானதாக இருக்கு அப்படின்னா 6 மில்லி ஆம்பியர் டு 10 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் வந்து எந்த அளவுக்குள்ள வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பானது. இப்ப அதான் நான் உதாரணத்துக்கு வந்து சொன்னேன். இப்ப இதை நீங்க வந்து டிவி ரிமோட் பேட்டரியை வந்து அதை வந்து வச்சு இது பண்றீங்க. அதுல வந்து 2 வயரை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த 2 வயரை வந்து தனியா வந்து எடுத்து நீங்க வந்து தொட்டு பார்க்கும்போது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி நீங்க தொட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு சின்ன வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்படும் கையில. அதை வந்து நம்ம வந்து உணர முடியும். இப்ப அதே மாதிரி வந்து 10 மில்லி ஆம்பியருக்கு மேல அதுக்கு மேல வந்து நமக்கு வந்து அந்த மின்சாரம் வந்து நம்ம உடம்புல வந்து பாயும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சுருக்கம் வந்து இருக்குது. தசை சுருக்கம், அதாவது மசில் கான்ட்ராக்ஷன் வந்து ஏற்படுது. இப்ப கை கரண்ட் வந்து நம்ம பாடியில வந்து செலுத்தும் போது என்ன அப்படின்னா மசில் கான்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. தசை சுருக்கம் வந்து உருவாகலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த படத்துல வந்து பாருங்களேன். இப்ப வந்து 20 to 25 மில்லி ஆம்பியர் மின்னோட்டமானது நம்ம பாடியில வந்து பாஸ் ஆகும்போது என்ன எப்படி சொன்னா நம்ம உடம்பு வழியா வந்து பாஸ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஹார்ட். அப்ப வந்து என்னது இதயம் வந்து சுருங்கி விரிகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பம்பிங் வந்து நடக்கிறது வந்து அப்படின்னா என்னது அப்படி சொன்னா இப்ப நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்ப அதே டயத்துல வந்து இப்ப இதயம் வந்து சுருங்கின உடனே நமக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து நின்று போயிருது. அப்படி ரத்த ஓட்டம் நின்ன உடனே என்ன ஆயிருதுன்னா நம்ம வந்து மரணத்துக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த நபர் வந்து என்ன அப்படின்னா ரத்த ஓட்டம் சீரான முறையில வந்து ரத்த ஓட்டம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னா அவர் வந்து மரணிக்கப்படுகிறார் அப்படின்றது வந்து இந்த படம் மூலமா வந்து நம்ம சொல்லுவாங்க. இப்ப எவ்வளவு 20 to 25 மில்லி ஆம்பியருக்கு மேல போகும்போது நம்ம கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா டெத் கண்டிஷன் வந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இதயத்தினுடைய ரத்த ஓட்டத்தை வந்து என்ன பண்ணுன்னா அங்க வந்து சுருக்குது. சுருந்த உடனே ரத்த ஓட்டம் வந்து நின்று போயிருது. நின்று போன உடனே இறப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் அழகு 13 வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான விபத்துகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன முதல் உதவிகள் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்றத அது அழகு 13 வந்து கொடுத்துருக்காங்க. அதை படிக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். இப்ப அதுக்கடுத்து பார்த்தா எவ்வாறாயினும் மின்சாரம் தாக்கியதில் ஒரு விபத்துக்குள்ளான இடத்தில் நீங்கள் முதலில் இருந்தால் அந்த நபரை நீங்கள் தொடக்கூடாது. இப்ப வந்து ஒருத்தர் வந்து நம்ம படத்திலேயே வந்து நிறைய படங்கள் வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா மின் சுவிட்சை வந்து ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணும்போது அங்க பார்த்து விரலை வச்சு ஆன் பண்ண உடனே அந்த மின் சுவிட்சை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சுவிட்ச்ல வந்து ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வழியா வந்து மின்சாரம் வந்து பாயும். அப்ப அவர் வந்து அந்த விரலை வந்து அங்க வச்ச உடனே என்ன அப்படின்னா அந்த விரலை வந்து விடாது. அந்த விரலை வந்து அவரால் எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ண அந்த இடத்துலயே வந்து நிப்பாரு. ஒரு வைப்ரேஷனோட வந்து இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல போய் பாக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விபத்துல வந்து அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அவரை வந்து பார்க்கும்போது முதல்ல வந்து என்னன்னா அந்த நபரை வந்து நம்ம வந்து தொடக்கூடாது. அப்ப அவரை நம்ம தொட்டோம் அப்படின்னா அந்த மின்சாரம் வந்து நமக்கு வந்து நம்ம மேலேயும் வந்து படும். அப்ப நம்ம மேலே படும்போது நாமளும் அந்த கண்டிஷன்ல வந்து இருப்போம். அதுல இருந்து நம்மளும் மீள முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மின் வந்து கடத்தி இல்லாத ஒரு பொருளை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து அந்த விரலை வந்து தொட்டுக்காரலே சுவிட்ச்ல அந்த பகுதியை வந்து அவர் அந்த இதுல இருந்து அவரை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிளவுஸ் அந்த மாதிரி வந்து அணிஞ்சுக்கிட்டு இப்ப மின் கடத்தா உபகரணங்களை வந்து அனுபவிச்சுட்டு இது நம்ம வந்து அணிந்து கொண்டு அவரை வந்து நம்ம என்ன பண்ணோம் அந்த மின்சார தாக்குதல இருந்து நம்ம வந்து விபத்துல இருந்து நம்ம வந்து மீட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இப்ப அதுல இருந்து அவரை வந்து மீட்கப்பட்டது பின்னாடி அவர் முதல்ல வந்து தனிமைப்படுத்தணும். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஏரேஷன் வந்து வேணும்.
அப்ப ஒரு திறந்த வழியான ஒரு இடத்துல வந்து அவர் தனிமையை வந்து வைக்கணும். அவரை சுத்தி வந்து ஒரு கூட்டம் வந்து எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சுத்தமான காற்று வந்து அவருக்கு வந்து போகும்போது சுவாசம் வந்து சீராகும். அப்படி சுவாசம் வந்து சீராகும் போது அவரால் வந்து இயல்பு நிலைக்கு வந்து வர முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த பகுதியில் வந்து சொல்றாங்க. இப்ப அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி அபாயங்கள் வந்து எப்படி அப்படின்னா நம்மளுடைய ஒரு சரியான புரிதல், அதே மாதிரி வந்து சரியான முறையில் கையாளுதல் அப்படின்னா என்னது பயன்படுத்துதல். அந்த வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாம ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து இந்த மாதிரியான சில நேரங்கள்ல வந்து மின் அபாயங்கள் வந்து ஏற்படுதுன்னு சொன்னாங்க. அது எந்தெந்த மாதிரியான அபாயங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கிறது வந்து கீழே வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல்ல வந்து இம்ப்ராப்பர் வயரிங். இப்போ வயரிங் வந்து பண்றாங்க. இப்போ வயரிங் வந்து வீட்டுல வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஆய்வகங்கள் வந்து பண்றாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பண்றாங்க. அந்த வயரிங் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ராப்பரா இப்போ வந்து வயரிங் வந்து பண்ணும்போது அந்த வயரிங் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி, அதுல வந்து எவ்வளவு வந்து தேவை, அப்ப எந்த ஒரு அறைக்கு வந்து எவ்வளவு வந்து என்னென்ன வந்து வச்சிருக்காங்க. ஒரு ஃபேன் இருக்கு, 2 லைட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான மின்சாரத்தை கடத்தக்கூடிய வயரா வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து தேர்வு செய்யணும். அப்ப வந்து இம்ப்ராப்பர் சரியான தேர்வு வந்து இல்லை அப்படின்னா வயரினுடைய தேர்வு வந்து சரியாக இல்லை அப்படின்னா விபத்து வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இம்ப்ராப்பர் சாய்ஸ் ஆஃப் ஃபியூஸ். இப்ப வந்து ஃபியூஸ் வந்து நம்ம வந்து வீடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பா வந்து மீட்டர் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு ஃபீஸ் கேரியர் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஃபீஸ் கேரியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து அதிகமா வரும்போது அந்த லோடு வந்து அங்க வந்து நமக்கு வந்து வரக்கூடிய 230 வோல்ட்டுக்கு மேல வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இடத்துல வந்து மின் தடை வந்து ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபியூஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். அப்படி ஆகாம இருக்குது அப்படின்னு சொன்னா அதனாலையும் வந்து விபத்து வந்து ஏற்படுதுன்னு சொன்னாங்க. அடுத்து சூசிங் இம்ப்ராப்பர் வயர். அப்ப வந்து வயரிங் வந்து வந்து பார்த்தோம். வயரிங் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு என்னென்ன வந்து அந்த அறையில வந்து இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியே வயரிங் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்றது, வயரை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறதே அந்த வயருடைய குவாலிட்டி வந்து எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் சிஸ்டம் வந்து இருக்கு. அந்த இன்சுலேஷனுடைய சிஸ்டம் வந்து சரிவுனாலையும் இப்ப நம்ம வந்து ஒரு 2 வயர் வந்து கட் ஆயிடும். அப்போ ஒரு வயர் வந்து கட் ஆயிருது. அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து 2ஐயும் வந்து ஜாயின் பண்றோம். அப்ப ஜாயின் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டேப் வந்து பண்றோம். அதுதான் என்னது இன்சுலேஷன். அந்த டேப் வந்து பண்றது வந்து சரியான முறையில வந்து இருக்கணும். அப்ப அந்த டேப் வந்து முறையா வந்து நம்ம வந்து பண்ணல அப்படின்னு சொன்னா அதனாலையும் இந்த மின் விபத்துகள் வந்து ஏற்படுது சொன்னாங்க. அதுக்கடுத்து ஆக்சிடென்டல் டச்சஸ். எதிர்பாராம நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த வயர்களை வந்து தொடும்போது நமக்கு வந்து ஆக்சிடென்ட். அதே மாதிரி வந்து பிளாஷ் ஓவர், லைட் வந்து ஓவரா வந்து வரும்போது, வெளிச்சம் வந்து ஓவரா வரும்போதும் இந்த மாதிரியான விபத்துகள் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இன் எர்த்திங் சிஸ்டம். இப்ப வீடுகள்லாம் சரி, அதே மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் சரி பார்த்தீங்க அப்படின்னா எர்த்திங் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா அங்க வந்து அந்த எர்த் வந்து ப்ராப்பரா வந்து அப்படின்னா பூமியோட வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு நம்ம வீட்டு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதுல வந்து ஒரு கம்பி வந்து ஒரு ராடு வந்து வச்சிருப்பாங்க. அந்த ராடுல இருந்து ஒரு கம்பி வந்து அந்த மாதிரி எர்த்திங் வந்து ப்ராப்பரா வந்து இல்லாம பிரேக் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அங்க வந்து எர்த் வந்து தடைபட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விபத்துகள் வந்து ஏற்படும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அடுத்தல வந்து பாத்தீங்கன்னா வயரிங் பிளக். இப்ப வந்து நம்ம வீடுகளை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிளக் வந்து ஒரு அடாப்டர் பிளக் வந்து பயன்படுத்துறோம். அந்த பிளக் வந்து என்ன அப்படின்னா அந்த மேல வந்து ஹோல்டர் வந்து சொல்லுவோம். அந்த இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து வயர் வந்து அதுல வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 ஆம் பிளக், அதே மாதிரி வந்து 15 ஆம் பிளக் வந்து நம்ம வந்து வீடுகளை வந்து மேக்சிமம் வந்து பயன்படுத்துறோம். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டெர்மினல் வந்து இருக்கு. அந்த 3 டெர்மினல் வந்து எந்தெந்த டெர்மினல் வந்து என்னென்ன வயரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இந்த படத்துல வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 3 விதமான கலர் வந்து கொடுத்துருக்காங்க. 3 விதமான அந்த கலர் கோடிங். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் வந்து என்ன கலர் அப்படின்னா நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து நடுநிலைப்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எர்த் அப்படின்றது வந்து நமக்கு என்ன அப்படின்னா மின்சாரம் வந்து நம்மள வந்து என்னது போதுமான அளவுக்கு அங்க வந்து இருக்குதா அப்படிங்கிறது. அப்ப எர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து வரக்கூடிய வயர், அதாவது லைவ் வயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெட். அந்த ரெட்ல தான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து மின்சாரம் வந்து அந்த வழியா தான் கடத்தப்படுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல வந்து இருக்கக்கூடிய கலர் வந்து நியூட்ரலா இருக்குது. கிரீன்ல இருக்கக்கூடிய கலர் வயர் வந்து எர்த்திங் வந்து இருக்குது. அது வந்து ரெட் கலர்ல சோப்பு கலர் இருக்கக்கூடிய வயர் வந்து பாத்தீங்கன்னா மெயின். அப்ப
அப்ப வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய லைவ் வயரா வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இந்த பிளக் பாயிண்ட்ல வந்து கரெக்டான முறையில வந்து சரியான முறையில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வயர்களை வந்து சரியா வந்து நம்ம வந்து முறையா வந்து நம்ம வந்து அதுல வந்து பொருத்தணும். அப்படி வந்து பொருத்தல் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து இந்த மின் விபத்துகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃபியூஸ். இப்ப இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா படம் 2 படம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃபீஸ் கேரியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி பழமையான ஒரு சிஸ்டம். அதே மாதிரி வந்து பெரிய பெரிய உபகரணங்கள், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சொபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அதிநவீன மின் கருவிகள், அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டியூப் மாதிரி இருக்கு, அந்த மாதிரியான ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபீஸ் வந்து இதனுடைய வேலை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உபகரணத்துக்கு தேவையான மின்னோட்டத்தை மட்டும்தான் இது வந்து அதுக்கு வந்து கொடுக்க செய்யும். அதுக்கு மேல போகக்கூடிய மின்னோட்டத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தடை செய்வதற்காக இந்த ஃபீஸ் வந்து பயன்படுத்துறோம். இப்ப இந்த ஃபீஸ் வந்து இல்லாம நம்ம நேரடியா வந்து மின்சாரத்தை வந்து ஒரு உபகரணத்திலேயோ அல்லது வீடுகளையோ நம்ம வந்து வரக்கூடிய, இப்ப வந்து வெளியில வந்து நமக்கு வந்து லைன்ல வருது, அந்த மின்சாரத்தை வந்து நேராயிட்டு வந்து என்ன பண்றோம், மீட்டர் பெட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த மீட்டர் பெட்ரோல் வந்து பக்கத்துல வந்து ஒரு மெயின் வந்து வச்சிருப்பாங்க. அந்த மெயின்ல வந்து இந்த ஃபீஸ் கேரியர் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த என்சிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு ட்ரிப்பர் மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதிகமான நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து அளவு வந்து 330 வோல்ட் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த மின்சாரம் வந்து உள்ள நம்ம வீட்டுக்கு உள்ள வராதபடிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபீஸ் கேரியர் வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்படி கட் பண்ணும்போது அங்க வந்து அந்த சின்ன கம்பி மாதிரி இருக்கிறதுல அந்த கம்பி வந்து கட் ஆயிடும். அப்ப கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த 2 டெர்மினலுக்கு இடையே அந்த ஃபியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து பண்ணது இல்லையா, அதுக்கு 2 டெர்மினலுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகல அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து மின்சாரம் வந்து வராது. அப்ப நம்ம வெளியில போய் வந்து பாக்குறோம். பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீஸ் கேரியர்ல வந்து ஃபீஸ் எது போயிருக்கா அப்படின்னு வந்து பாக்குறோம். ஆமா, ஃபீஸ் போயிருக்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான மின்னோட்டம் வரும்போது அதை தடை செய்யுது. அப்படி தடை செய்யும் போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உபகரணங்கள் இருக்குங்களே, அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படுது. இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்களும் வந்து அங்க வந்து பாதிக்கப்படுது. அப்ப இந்த 2 மின் சாதனங்கள் வந்து என்னன்னா, நம்ம வந்து எந்த மாதிரியான எவ்வளவு நம்ம வந்து மின்னோட்டம் வந்து பயன்படுத்துறோம், அந்த மின்னோட்டத்துக்கு தகுந்தாற் போல் இந்த மின் தடை வந்து அங்க வந்து கட்டுப்படுத்துதான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து சரியா வந்து இருக்கணும். இப்ப நம்ம வந்து 230 வோல்ட் வரக்கூடிய மின்சாரத்துல வந்து நம்ம அதுக்கு குறைவான ஒரு ஃபியூஸ் வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த அளவு மின்சாரம் வரும்போதே அந்த ஃபீஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிக்காது. அடிக்கிறதுக்கு வந்து என்னது அந்த கம்பி வந்து பிரேக் ஆகிட்டே வந்து இருக்கும். அப்ப வரக்கூடிய அந்த மின்னோட்டத்துக்கு தகுந்தாற் போல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீஸ் வயர் வந்து செலக்ஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்ப அடுத்து வந்து என்ன, ஷார்ட் சர்க்கியூட். இப்ப ஷார்ட் சர்க்கியூட் வந்து எப்பெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா, மின்தடை வந்து குறை வந்து ஏற்படும் போது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 வயர் நம்ம வந்து ஒரு பைப் லைன்ல வந்து நிறைய வந்து வயர் வந்து போகும். அப்ப அந்த வயர் வந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான மின்சாரம் வந்து அந்த அது வழியா வந்து மின்னோட்டம் வந்து அந்த போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஹீட் வந்து உருவாகும். அப்ப வந்து வெப்பம் வந்து உருவாகும். வெப்பம் உருவாகும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்பி வழியா, அந்த காப்பர் கம்பி வழியா தான் மின்சாரம் வந்து போகுது. அப்ப மின்சாரம் வந்து போகும்போது நமக்கு தேவைக்கு அந்த வந்து வயர்ல வந்து எவ்வளவு மின்சாரம் வந்து போகணுமோ அதுக்கு மேல வந்து போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த வயர் வந்து வெப்பமாகுது. அப்ப வெப்பமாகும் போது அந்த மேல வந்து இன்சுலேஷன் வந்து பண்ணிருக்காங்களே, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உருகிடுது. அப்ப உருகின உடனே என்னது அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் வந்து ஏற்படுது. அது மூலமா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த உபகரணங்கள் வந்து இப்ப வந்து உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளக் பாயிண்ட் நம்ம வந்து அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இப்ப அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அயன் பாக்ஸினுடைய வயர் வந்து நம்ம வந்து சரியா வந்து பார்க்காம இது பண்ணிருக்கோம். அப்ப வந்து அந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து என்னது ரோல் ஆகிட்டோம். அப்ப ரோல் ஆகும்போது என்னது வயர் வந்து கட் ஆயிருக்கும். அதை நம்ம கவனிக்காம வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஷார்ட் சர்க்கியூட் வந்து ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து எவ்வளவு இருக்குது, அப்ப எவ்வளவு வந்து இது நமக்கு வந்து இதுக்கு தேவை, அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஃபியூஸ் வந்து அந்த உபகரணத்துல வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு சரியான முறையில வந்து இல்ல அப்படின்னா தவறானதா வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மின்சாரம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கடத்தாது, அங்க இடத்துல வந்து துண்டிக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஸினுடைய செலக்ஷன் வந்து ப்ராப்பரா வந்து இருக்கணும். அது வந்து என்னன்னா நம்ம வந்து எடுத்துக்கொண்ட உபகரணமா இருக்கட்டும், அதே மாதிரி வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், அதுக்கு வந்து
தேவையான அந்த உபகரணத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து அங்க வந்து அந்த ஃபீஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளக்ஸ், பிளக்கு, ஃபியூஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளையன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீடுகளில் வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி வந்து லெபார்டரியில் வந்து பயன்படுத்துறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னுடைய தேர்வு வந்து சரியான முறையில் இல்லை அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வழியா வந்து மின்னோட்டம் செல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து இருந்துச்சுன்னா இங்க வந்து டேமேஜ் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து கரண்ட் வந்து தேவை. இப்போ வந்து 230 வோல்ட் வந்து வருது அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எவ்வளவு வந்து மின்சாரம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அதுக்கு எவ்வளவு தேவைன்றத வந்து நம்ம வந்து ஒரு கணக்கீடு வந்து செய்யணும். கணக்கீடு செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை அறைகள் இருக்குது, ஒவ்வொரு அறைகளை வந்து என்னென்ன வந்து பயன்படுத்துறோம், அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் இப்ப லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு விதமான வோல்டேஜ் வந்து பயன்படும். ஃபேன் அப்படின்னா அதுக்கு விதமான ஒரு வோல்டேஜ் வந்து பயன்படும். அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேன் வந்து போட்டிருக்கோம், எத்தனை நம்பர் ஆஃப் லைட் வந்து போட்டிருக்கோம், இதெல்லாம் வந்து வந்து ஒரு கணக்கீடு வந்து செய்யணும். கணக்கீடு செஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல் வந்து நம்ம வந்து அந்த ஃபீஸ் வந்து நம்ம வந்து பொருத்தும் போது நம்ம வந்து இந்த மின் விபத்துக்களை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இங்க வந்து ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. I = W by V. இப்ப ஐங்கிறது எப்படின்னா கரண்ட் இன் ஆம்பியர்ஸ். இப்ப ஐங்கிறது வந்து கரண்ட், ஏங்கிறது வந்து ஆம்பியர்ஸ். இப்ப இந்த ஃபார்முலா பயன்படுத்தி கீழே வந்து ஒரு கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வாட் கரண்ட் டஸ் தி 100 வாட்ஸ் லைட் பல்ப் drawn from 240 வோல்ட் மெயின்ஸ். அப்ப 240 வோல்ட் நம்ம மெயின்ல இருந்து 240 வோல்ட் கரண்ட் வருது. அந்த வரக்கூடிய கரண்ட்டை இந்த 100 வாட்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஒரு 100 வாட்ஸ் வந்து பல்ப் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். அந்த பல்ப் வந்து எவ்வளவு வந்து அது வந்து உபயோகம் வந்து அந்த இதுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து கணக்கிட சொல்றாங்க. இப்ப இந்த ஃபார்முலா வந்து மேல கொடுத்துருக்க அந்த ஃபார்முலா வந்து இங்க வந்து யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம். அந்த ஃபார்முலா பயன்படுத்தி I = W by V. Wங்கிறது வந்து வாட்ஸ். அப்ப வாட்ஸ் அப்படின்னு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1000 வாட் பல்ப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். Vங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ். அப்ப வோல்டேஜ் நமக்கு எவ்வளவு வருது, 240 வோல்டேஜ் வந்து வருது. அப்ப வந்து W by V. அப்ப W divided by 240 போடும்போது அப்ப அந்த W இது 100 divided by 240. அப்ப 100 divided by 240 போடும்போது 5/12 வருது. இப்ப அந்த 5/12 வந்து நம்ம வந்து திரும்ப வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளவு வருதுன்னா 0.42 ஆம்ப் வந்து தேவைப்படுது. அப்ப நம்ம வந்து 100 வாட்ஸ் பல்புக்கு வந்து எவ்வளவு வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து தேவை அப்படின்னா 0.4 ஆம்ப் வந்து தேவை. அதே மாதிரி வந்து அங்க வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபீஸ் வந்து நம்ம வந்து எந்த மாதிரியான ஃபீஸ் வந்து செலக்ஷன் வந்து பண்ணணும், தேர்வு எடுக்கணும் அப்படின்னா 2 ஆம்ப் வந்து 2 ஆம்பியர் உள்ள ஒரு ஃபீஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த பல்பு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படாது. அப்ப அந்த வரக்கூடிய அந்த 240 மின்சாரத்தை வந்து அந்த பல்ப் வந்து சரியா வந்து டேமேஜ் ஆகாம பயன்படுத்தக்கூடியதுக்கு எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2 ஆம்பியர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த கணக்கீடு மூலமா நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வந்து கணக்கீடு வந்து பண்ணி ஒவ்வொரு இடங்கள்ல வந்து நம்ம வந்து அந்த ஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா your room having 2 fans of 80 volt each. ஒவ்வொரு ஃபேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 ஃபேன் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த 2 ஃபேனுக்குடைய எவ்வளவு கரண்ட் வந்து தேவைப்படுதுன்னா 80 வோல்ட் வந்து தேவைப்படுது. அடுத்து வந்து 6 டியூப்லைட் வந்து பயன்படுத்துறாங்க. அந்த 6 டியூப்லைட்டுக்கு வந்து எவ்வளவு வந்து வோல்டேஜ் வந்து தேவைப்படுதுன்னா 40 வோல்டேஜ் வந்து தேவைப்படுது. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேனுக்கு வந்து எவ்வளவு 160. 6 ஃபேனுக்கு வந்து எவ்வளவு ஒரு டியூப்லைட்டுக்கு வந்து 40 வோல்ட் அப்படின்னா 6 டியூப்லைட்டுக்கு எவ்வளவு வருது 240 வோல்ட் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி வந்து ஒரு ஃபேனுக்கு வந்து 80 வோல்ட் வந்து தேவை அப்படின்னா 2 ஃபேனுக்கு எவ்வளவு 160 வோல்ட் வந்து தேவைப்படுது. அப்ப டோட்டலா வந்து 2 ஃபேனு 6 டியூப்லைட் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டல் லோடு வந்து அங்க எவ்வளவு தேவைப்படுதுன்னா 400 வாட்ஸ் வந்து தேவைப்படுது. அப்ப 400 வாட்ஸ் வந்து அங்க வந்து தேவைப்படுது. அப்ப அந்த 400 வாட்ஸ் நம்ம ஏற்கனவே மேல வந்து சொன்னோம் இல்லையா ஒரு ஃபார்முலா I = W by V. அப்ப I எவ்வளவு வந்து கரண்ட் வந்து ஐங்கிறது வந்து கரண்ட். இந்த 400 வாட்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கு எவ்வளவு வந்து கரண்ட் வேணும், அங்க வந்து அந்த ஃபீஸினுடைய அளவு வந்து எந்த மாதிரியான ஃபீஸ் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத வந்து அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம வந்து கால்குலேஷன் வந்து போட்டோம் அப்படின்னா கணக்கீடு செஞ்சோம் அப்படின்னா
நமக்கு வந்து டோட்டலா வந்து இந்த வரக்கூடிய லோடுக்கு வந்து எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான ஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஃபீஸ் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது இங்க வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நமக்கு வந்து இந்த ஃபேனுக்கோ டியூப்லைட்டுக்கோ எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் ரைட் ஃபிளக்ஸ். ரைட் ஃபிளக்ஸ் சரியான தேர்வு. அப்ப நம்ம வந்து இந்த ஃபிளக்ஸ் அப்படின்றது வந்து வயர் இருக்கு இல்லையா? அப்ப வயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வயர் கேபிள்ஸ் வயர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கணும். இந்த ஃபிளக்ஸ் அப்படின்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும். இப்ப நீங்க கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா அங்க வந்து என்னது அந்த சர்க்யூட்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த மின்சாரம் வந்து செலுத்துவதற்காக ஒரு பிளக்ஸ் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதை தான் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த பிளக்ஸ் அதே மாதிரி வீடுகளில் நம்ம வந்து கேபிள் வந்து பயன்படுத்துறோம். அந்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதை வந்து ஒரு சரியான முறையில வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ நம்ம வந்து சாதாரணமா வந்து நினைக்கக்கூடாது. அதுக்கு அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு, கரண்ட் வந்து அந்த வழியா எவ்வளவு வந்து செலுத்தப்படுது, அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபியூஸா இருக்கட்டும், கேபிளா இருக்கட்டும், அந்த பிளக்ஸா இருக்கட்டும், அதனுடைய தேர்வு வந்து சரியான முறையில வந்து இருக்கணும். அதுக்கு மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப I=W/V ஃபார்முலா வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அதுக்கு வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான தேர்வுகளை வந்து சரியான முறையில் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஜெனரல் பர்பஸ் பொதுவான பயன்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளக்ஸா இருக்கட்டும், கேபிளா இருக்கட்டும், இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும்னா பாலிவினைல் குளோரைடு பிவிசி பைப், அந்த பிவிசி பைப் வந்து இன்சுலேஷன் வந்து பண்ணிருக்கோம். இப்ப வயர் எல்லாம் வந்து பண்றோம் அப்படின்னா வீடுகளில் வந்து ஒண்ணு வந்து அது மேல வந்து ஒரு மோல்டு வந்து பண்ணிருப்பாங்க. அப்ப மோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா பாதுகாப்பு இன்சுலேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதையும் மேல வந்து என்ன பண்ண அப்படின்னா இந்த பிவிசி பைப் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். இப்ப வந்து வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மின் கம்பி வந்து போய்கிட்டு இருக்குது. அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து குடியிருப்பு வந்து இருக்கு அப்படின்னா வீடு பக்கத்துல வந்து அந்த மின் கம்பி போகுது அப்படின்னா அந்த மின் கம்பியில இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மற்ற இதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த பிவிசி பைப் வந்து அதுக்குள்ள வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து பண்ணும்போது மின்சாரம் வந்து நம்ம வந்து தாக்காம இருக்கிறதுக்கு வந்து பயன்பட முடியும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சுலேஷன் வந்து எப்படி எல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப் 10 ஆம்ப் 15 ஆம்ப் அந்த மாதிரி ரேட்ல வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம் அப்படின்னா இப்ப வந்து கேபிளா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பயன்படுத்துறோம். கேபிள் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம வந்து எக்கனாமிக்காக நம்மளுடைய செலவை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக இந்த 60 வாட் பல்புக்கு வந்து தேவையான பல்ப், அந்த 60 வாட் பல்புக்கு 30 ஆம்ப் வந்து நம்ம என்ன பண்ண அப்படின்னா ஃபியூஸ் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து என்ன அப்படி சொன்னா சில நேரங்கள் வந்து அந்த சர்க்யூட் வந்து என்னது ஹீட் ஆக ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம வந்து இந்த ஆம்ப் இதெல்லாம் வந்து பார்ப்போம். இப்ப வந்து இந்த மைக் செட்டு போடுறாங்களே அவங்க நம்ம அந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆம்ப் எல்லாம் வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து கேட்போம் இதெல்லாம் வந்து எதுக்கு இத்தனை இது வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்க வந்து ஒவ்வொரு இதுக்கு எவ்வளவு வந்து இங்க இருந்து தேவைப்படுது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அப்படின்னு சொன்னா மின் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா அப்ப இங்க வந்து நம்ம வீடுகளே வந்து பயன்படுத்துவோம். ஒரு வந்து 100 வாட்ஸ் பல்புக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வயரை வந்து போடுவோம். அப்ப அந்த வயர்னுடைய கெப்பாசிட்டி வந்து அந்த பல்புக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த பல்புக்கு வந்து அதிகமான வந்து கரண்ட் தேவை. பட் அந்த வயர்னுடைய கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அப்ப கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வயர் வந்து மெல்ட் ஆகி போயிடும். அப்ப அந்த மாதிரி வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே டைம் வந்து சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளக் வந்து ரெண்டே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உள்ள ரெண்டு ஜாக்கெட் வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து பொருத்தும். அப்படி பொருத்தும் போது அந்த கரெக்டா வந்து இல்ல சரியான முறையில் வந்து இல்லை அப்படின்னு சொன்னா அங்க வந்து என்னன்னா நமக்கு வந்து எப்படின்னா மின் விபத்து வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து சேஃப் கான்டாக்ட், இப்ப சரியான ஒரு வழிகாட்டுதல். இப்ப வந்து லெபார்டரியில வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் மெயின்ஸ் ஜாக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பெஞ்சுக்கு இடையில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வயர் வந்து பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த வயர் வந்து வயரிங் வந்து பண்ணிருக்கும் போது இப்ப வந்து உதாரணத்துக்கு இயற்பியல் வேதியியல் அப்ப பிசிக்ஸ் லெபார்டரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து எல்லா உபகரணத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்துக்குமே வந்து மின்சாரம் வந்து தேவைப்படுது. அப்ப அந்த மின்சாரத்தை வந்து தேவைப்படுறதுக்கு ஒவ்வொரு அந்த டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வயரிங் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த வயரிங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இருக்குதா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா முறையா வந்து அதை வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கறத வந்து பார்க்கணும். இப்ப அதே மாதிரி வந்து வேதியியல் ஆய்வகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
வயர் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த வயர் வந்து பார்த்தீங்க சொன்னா இப்போ வந்து ரீஜன் பாட்டில் இந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயர் வந்து ப்ராப்பரா வந்து பாதுகாப்பான முறையில் வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது மேலே வந்து பக்கத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, அது மேல வந்து அந்த ரியேஜன்ஸ் எல்லாமே வந்து படுது அப்படின்னு சொன்னா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால வந்து என்னது அப்படின்னா அபாயங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு விபத்துக்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு சேஃபான ஒரு அதாவது ஒரு முறையான வழிகாட்டுதல் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான விபத்துக்களை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி வந்து ப்ராப்பரா யூஸ் ஆஃப் அடாப்டர்ஸ், பிளக், அதனுடைய ஜாக்கெட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரா அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியான முறையில வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பிளக்ஸ் ரவுட்டிங். இந்த பிளக்ஸ் ரவுட்டிங்ன்றது என்னன்னா பிளக்ஸ்கள் வந்து பாதுகாப்பாக வழியமைக்கப்படுவதையும் ஆபத்துக்கான சாத்தியமான ஆதாரங்களில் இருந்து தெளிவாக இருப்பதையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுப்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து ஆபத்து வந்து ஏற்படுது அப்படின்னா அது எதனால வந்து ஏற்படுது, அந்த ஆபத்துக்களை வந்து ஏற்படாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த பிளக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான முறையில் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மின் உபகரணங்களை வந்து மின்னோட்டத்துடன் வந்து இணைக்கிறோம். இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து வீட்டுல வந்து அயன் பாக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப அந்த அயன் பாக்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சட்டை இதெல்லாம் வந்து அயன் பண்றதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்ப அந்த அயன் பாக்ஸினுடைய கேபிள் வந்து நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். இப்ப அதனுடைய கேபிளினுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம வந்து பண்ணும்போது என்ன அப்படி சொன்னா அங்க வந்து அதே மாதிரி அதிகமான அளவும் வந்து இருக்கக்கூடாது, நமக்கு தேவையான அளவுக்கு வந்து என்னது அப்படின்னா அந்த கேபிளுடைய லென்த் வந்து வச்சிருக்கணும். அது வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது மின் விபத்துக்கள் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பெஞ்சுகளின் விளிம்புகள் அல்லது தரையின் குறுக்கே. அப்ப வந்து பெஞ்ச் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டேபிள் இருக்கு, இந்த மாதிரி வந்து அதாவது நம்ம சொன்ன உதாரணத்துக்கு வந்து இயற்பியல் ஆய்வகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை சுற்றி வந்து வயரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த வயரிங் வந்து பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து எதுவும் சேதாரம் வந்து இருக்குதா அப்படிங்கறத வந்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரையினுடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வயரை வந்து கொண்டு போறதுக்கு வந்து தரை வழியா வந்து கொண்டு போவாங்க. அப்படி தரை வழியா வந்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த வயர் வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து சரியான முறையில வந்து நம்ம பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேபிள்கள் வந்து நம்ம வந்து சுவர்ல இது வந்து சுவர்ல வந்து நம்ம வந்து பண்றோம். அதே மாதிரி வந்து பெஞ்சில் வந்து நம்ம வந்து வயரிங் வந்து பண்றோம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பா வந்து இருக்குதா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டு அதை வந்து என்ன பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அடாப்டர், இப்ப வீடுகள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு அடாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து இருக்கும். அப்ப 3 பாயிண்ட் வந்து இருக்குது அப்படி சொன்னா அந்த 3 பாயிண்ட்லுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 அந்த பிளக்கை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஒரே டயத்துல வந்து 3 விதமான பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்தும். அப்ப அந்த 3 விதமான பயன்பாடு வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுடைய அந்த உபகரணங்களுக்கு தேவையான மின்சாரம் வந்து மாறுபடுது. அப்படி அந்த மின்சாரம் வந்து மாறுபடும் போது ஒண்ணுக்கு வந்து இவ்வளவு ஒரு 100 வோல்ட் வந்து தேவைப்படுது, இன்னொரு உபகரணத்துக்கு வந்து 50 வோல்ட் வந்து தேவைப்படுது, இன்னொரு உபகரணத்துக்கு வந்து ஒரு 40 வோல்ட் வந்து தேவைப்படுது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு 100 வாட்ஸ் பல்பு வந்து 100 வாட்ஸ் வந்து தேவைப்படுது, இன்னொரு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 80 வாட்ஸ் வந்து தேவைப்படுது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு டியூப்லைட் வந்து 40 வாட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்ப இந்த மாதிரி வரும்போது அந்த அடாப்டர் வந்து எவ்வளவு வாட்ஸ் வந்து அது எவ்வளவு வோல்டேஜ் வந்து அது வந்து தாங்க முடியும் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து பிளக் வந்து பயன்படுத்தணும், அந்த அடாப்டர்ல வந்து பிளக்ஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பயன்படுத்தாம நம்ம வந்து அங்க வந்து அதிகமான பிளக் வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா அந்த ஜாக்கெட்ல வந்து பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா சில விபத்துக்கு வந்து ஏற்படுது. அப்படின்னா பிரேக் தி ஜாக்கெட் வந்து என்ன அப்படின்னா அப்ப வந்து அதிகமான லோடு வரும்போது என்ன அப்படின்னா ஓவர்லோடு வரும்போது என்ன அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆகுது. அப்படி மெல்ட் ஆகும் போது என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து உடைய ஆரம்பிச்சிருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வயரிங் வந்து பாத்தாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து ப்ராப்பரா வந்து இல்லாம வந்து பண்றோம் அப்படின்னா அது மூலமாவும் என்ன அப்படின்னா அந்த வயர் வந்து அதிகமான வந்து மின்சார வழி வரும்போது என்ன அப்படின்னா வயர் வந்து மெல்ட் ஆகுது. அப்ப அந்த ஜாக்கெட் வந்து டேமேஜ் ஆரம்பிச்சிருது. இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணக்கூடியதை வந்து முற்றிலும் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரே அந்த அடாப்டர்ல வந்து 2-3 பாயிண்ட் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த அடாப்டர்னுடைய கரண்ட் வோல்டேஜினுடைய கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு அது தாங்கும், அது எவ்வளவு வந்து அது வந்து கடத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான உபகரணங்களுடைய பிளக்கை வந்து அங்க வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கறத வந்து இது மூலமா வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து 2வது செஷன்
ரெண்டாவது செஷன் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆய்வகங்களை வந்து நம்ம வந்து மின்சாரம் வந்து எப்படி வந்து பயன்படுத்துறோம், அந்த மின்சாரத்தை வந்து சரியான முறையில வந்து, அதாவது நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம அதை வந்து பண்ணும்போது அதனால வந்து என்னென்ன அபாயங்கள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தோம். இப்ப ரெண்டாவது செஷன்ல வந்து என்ன பண்ணீங்கன்னா, கேஸ் ஹசார்ட்ஸ் இன் தி லெபார்டரி, ஆய்வகத்துல வந்து வாயுக்களின் அபாயங்களை பத்தி இப்ப ரெண்டாவது இந்த செஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் லேப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ், ஸ்கூல்ல மட்டும் கிடையாது கல்லூரிகளையுமே எல்பிஜி சிலிண்டர் வந்து பயன்படுத்துறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க? ஹீட்டிங். இப்ப நம்ம வீடுகளில் வந்து ஹீட் வந்து பண்றதுக்கு, வீட்டுல வந்து நம்ம வந்து உணவு வந்து தயார் பண்றதுக்காக எல்பிஜி சிலிண்டர் வந்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் லேப்லயும் சரி, அதே மாதிரி வந்து காலேஜில் வந்து கிங்ஸ்டி லேப்ல, இந்த மாதிரி மற்ற லேப்ல வந்து அவங்க ஹீட்டிங் பர்பஸ்க்காக, அதாவது வெப்பம் ஏற்படுத்துவதற்காக சில பொருட்களை வந்து வெப்பம் ஏற்படுத்துறதுக்காக இந்த எல்பிஜி சிலிண்டர் வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த எல்பிஜி சிலிண்டர் வந்து பயன்படுத்துறது மூலமா என்னென்ன, அதை எப்படி வந்து பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்த சரியான முறையில வந்து பயன்படுத்தல அப்படின்னா அதனால என்ன ஆபத்துக்கள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி இங்க வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து இந்த எல்பிஜி கேஸ் மட்டும் வந்து கிடையாது. இப்ப கெமிஸ்ட்ரி லெபார்டரியில பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி ஆய்வகத்துக்கு நம்ம வந்து போனோம் இருக்குங்க, அங்க வந்து அந்த இன்ஆர்கானிக் சால்ட் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுவாங்க. இன்ஆர்கானிக் சால்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது அங்க வந்து சில உப்புகள், அதை வந்து ஆனையான் கேட்டையான்ஸ் வந்து போவாங்க. அப்ப வந்து அமில காரங்கள் அதை பத்தி ஆய்வு வந்து செய்வதற்காக ஹைட்ரஜன் சல்பைடு அப்படின்ற ஒரு வாயு வந்து அங்க வந்து தயார் பண்ணுவாங்க. அந்த வாயு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வந்து தயார் பண்றாங்க, அது என்னதுக்காண்டி பயன்படுத்துறாங்க, அது வந்து ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னா நம்ம வந்து அது போதுமான அளவுக்கு, அப்ப சிறிய அளவுக்கு தான் வந்து பயன்படுத்துறோம். அது எதுக்கு வந்து நம்ம வந்து அங்க வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா, the precipitation of cations of analytical groups. அப்ப வந்து குரூப் 2 அதே மாதிரி குரூப் 4 அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த கேட்டயான்ஸ் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வாயு வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிப்ஸ் அப்பாரட்டஸ் அப்படின்னு வந்து ஒண்ணு இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வந்து லேயரா வந்து இருக்கும். அந்த கிப்ஸ் அப்பாரட்டஸ் வந்து பயன்படுத்தி தான் என்ன பண்ண அப்படின்னா நம்ம நாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹைட்ரஜன் சல்பைடு கேஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். நீங்க வந்து இப்ப நீங்க எந்த ஒரு கோர்ஸ் வந்து படிச்சாலும், இப்போ கல்லூரியில வந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஆய்வகத்து பக்கம் போய் பார்த்தீங்கன்னு, இந்த ஹைட்ரஜன் சல்பைடு கேஸ் வந்து எப்படி வந்து தயார் பண்றாங்க, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு உபகரணத்தை வந்து அங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் எல்பிஜி சேஃபர் இன் தி லெபார்டரி. நம்ம ஆய்வகங்களை வந்து எப்படி வந்து இந்த எல்பிஜி கேஸ் வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும், பாதுகாப்பான முறையில வந்து எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து சொல்லிட்டாங்க. இந்த எல்பிஜி அப்படிங்கிறது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இப்ப இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா பியூட்டேன் ஆர் கமர்ஷியல் ப்ரோப்பேன். கமர்ஷியல் அப்படின்னா வணிக பயன்பாடு ஒண்ணு வந்து பியூட்டேனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரோப்பேனா வந்து இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்கலாம். அப்ப மிக்சர் ஆஃப் தி டூ அப்படின்னா பியூட்டேன் அண்ட் ப்ரோப்பேன் பேனுடைய 2 கலவையும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த எல்பிஜி கேஸ். இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் வந்து செலக்ட்லி வந்து டாக்ஸிக் அப்படின்னா நமக்கு என்னது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்குது. அதே மாதிரி நான் பாய்சனஸ் இன் வேப்பர் ஃபேஸ் வந்து இருக்குது. அதே டயத்துல வந்து இதை வந்து நம்ம வந்து சுவாசிக்கும் போது நமக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படுது. இப்ப நம்ம வீடுகளே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேஸ் வந்து பயன்படுத்துறோம், திடீர்னு வந்து அந்த வால்வுல வந்து ஏதாவது சரியா வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணல அப்படின்னு சொன்னா அங்க வந்து என்னது அந்த லீக் ஆகும். அந்த லீக் ஆகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு விதமான ஸ்மெல் வந்து இருக்குது. அந்த ஸ்மெல் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கறத தான் கீழே வந்து கொடுப்பாங்க. இப்ப டிடெக்ஷன் அண்ட் கேண்ட்லிங் ஆஃப் கேஸ் லீக்கேஜ், எப்படி வந்து நம்ம வந்து அந்த கேஸ் வந்து கசியறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், அதை எப்படி வந்து சரி செய்வதற்கு முயற்சி செய்யறோம் அப்படிங்கிறது கையாளணும் அப்படிங்கிறது வந்து அடுத்து. இப்ப நம்ம வந்து ஸ்கூல் பள்ளியில வந்து அறிவியல் ஆய்வகத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த எல்பிஜி சிலிண்டர் வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹீட்டிங்காக. இப்ப வெப்பம் ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி வந்து ஹைட்ரஜன் சல்பைடு கேஸ் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இந்த 2 கேஸையுமே வந்து எப்படி நம்ம வந்து இதனுடைய கசிவை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல். அப்ப வந்து அந்த கேஸை வந்து சுவாசிக்கிறோம். அப்ப சுவாசிக்கிற மூலமா அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்மெல் பண்றோம்.
ஸ்மெல் பண்ணும்போது என்ன அப்படி சொன்னா அந்த கேஸ் வந்து கசியுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். இப்ப இந்த எல்பிஜி கேஸ் வந்து கசிவை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுல வந்து என்ன பண்ணிடுறோம்னா, அந்த எல்பிஜி கேஸ் வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா ஸ்மெல் இல்லாம தான் இருக்கும். இப்ப அந்த கேஸ்ல வந்து எது வந்து சேர்க்கிறாங்கன்னா, எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அது கூட வந்து சேர்க்கிறாங்க. ஒரு கூட்டு பொருள் வந்து அதோட வந்து சேர்க்கிறாங்க. அந்த கேஸ் கூட சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா, அங்க வந்து ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு வந்து தெரியுது. அந்த ஸ்மெல்ல வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த எரிவாயுனுடைய சிலிண்டர்ல இருந்து அந்த வாயு வந்து கசியுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்ப அதே மாதிரி வந்து இந்த ஹைட்ரஜன் சல்பேட் கேஸ் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா? இந்த கெமிஸ்ட்ரி லெபார்டரி சைடு வந்து போயிட்டோம்னாலே, இந்த ஆய்வகம் வந்து நடக்கும்போது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணக்கூடிய அந்த நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஏரியா பக்கம் போயிட்டோம்னாலே, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல் வந்து கிடைக்கும். எப்படின்னா, இந்த அழுகிய முட்டை, ரோடன்ட் எக் ஸ்மெல். அப்ப அழுகிய முட்டை அழுகி போச்சுன்னா எந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் வந்து ஏற்படும். அந்த மாதிரியான துர்நாற்றம் வந்து அந்த ஏரியால வந்து வரும். அப்ப வந்து இந்த ஆர்ட்ஸ்ல வந்து படிக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க, கலை, அப்ப வந்து ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பக்கம் வந்து போகும்போது, கெமிஸ்ட்ரிக்காரங்க ஏதோ வந்து பண்றாங்கடா, அதனாலதான் வந்து பயங்கரமான ஸ்மெல் வருது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம கல்லூரியில வந்து படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, அந்த ஹைட்ரஜன் சல்பைடை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சிம்பிளா வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா, ஒரு சின்ன ஒரு ஆய்வு மூலமா நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லெட் அசிடேட் பேப்பர் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பேப்பரை வந்து இந்த சிலிண்டர் பக்கத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படி சொன்னா தொங்க விடுறோம். தொங்க விட்டோம் அப்படின்னா அந்த அப்பரேட்டஸ் அல்லது அந்த சிலிண்டர் பக்கத்துல வந்து தொங்க விட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து கேஸ் வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொன்னா, கேஸ் வந்து கசிவு, வாயு வந்து கசிவு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அந்த லெட் அசிடேட் பேப்பர் மேல படும்போது என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அந்த பேப்பர் வந்து என்னன்னா பிளாக்கா வந்து மாறுது. அப்படி பிளாக்கா மாறும்போது என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓகே, இந்த கேஸ் வந்து என்னது அப்படின்னா லீக் ஆகுது. அப்ப லீக் ஆகுறத நம்ம வந்து சரி செய்யணும். கேஸ் வந்து கசிஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த கசிவை வந்து நம்ம வந்து சரி செய்யணும்ன்றத நம்ம வந்து அது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நிறைய நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லீக்கேஜ் வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து பண்ண முடியும், வந்து சரி செய்ய முடியும்னா, அங்க வந்து அந்த அப்பரேட்டஸ்னுடைய கனெக்ஷன் இருக்குல்ல, ஒரு வால்வ்ல இருந்து இன்னொரு வால்வுடைய கனெக்ஷன் வந்து டைட் வந்து பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, லூஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து டைட்டா வந்து பண்ணும்போது, அப்ப அந்த கசிவு வந்து தடைபடுகிறது. அடுத்தது பார்த்தா நம்ம வந்து அதை வந்து ஃபிட் பண்றோம். அப்ப வந்து அந்த அப்பரேட்டஸ் வந்து ஃபிட் பண்ணும்போது, அதனுடைய டியூப் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம், சரியான முறையில வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த கேஸ் வந்து கசியறதை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ஹசார்ட்ஸ் ஆஃப் கேசஸ். இப்ப இந்த கேஸ் வாயு இருக்கு இல்லையா, இந்த வாயு வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை எந்த மாதிரி எல்லாம் வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா, என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன அறிகுறிகள் வந்து தென்படுது இந்த கேஸ் வந்து நம்ம வந்து சுவாசிக்கும் போது. அப்ப வந்து இரிட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்ட் ஐஸ். இப்ப வந்து கண்ணு வந்து என்ன பண்ணுங்க அப்படி சொன்னா அப்படியே வந்து எரிச்சல் வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து சுவாச குழாய்கள் வந்து எரிச்சல் வந்து ஏற்படும் இந்த கேஸ் வந்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ணும்போது. இப்ப நம்ம அதான் வந்து சொன்னேன், ஆய்வகத்துல வந்து நம்ம வந்து இப்ப நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பையன், பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் வந்து இந்த கேஸ் வந்து அங்க லீக் ஆகிறது வந்து அவர் கவனிக்காம அதை வந்து சுவாசிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து அந்த கண் எரிச்சல் வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து அவருடைய சுவாச குழாயில வந்து பாத்தீங்கன்னா அரிப்பு வந்து ஏற்படும். அப்ப அது வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நமக்கு வந்து பிரச்சனைகள், நம்மளுடைய ஆரோக்கியத்தினுடைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெடேக், தலைவலி வரும். அதுக்கடுத்து சோர்வு வந்து ஏற்படும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்னஸ், சோர்வாயிருவோம். அப்ப வந்து ஒரு என்னது அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியம் வந்து குன்றுது அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்துல வந்து அதிகமான செறிவு உள்ள நம்ம அந்த வாயு வந்து அதிகமா செறிவு உள்ள வாயு வந்து நம்ம வந்து சுவாசிக்கும் போது என்ன அப்படி சொன்னா, நம்ம வந்து அன்கான்சியஸ், அப்ப வந்து சுய நினைவற்று ஆயிரும். அப்ப சுய நினைவு வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து இறந்துருவோம். அப்ப அந்த கண்டிஷன் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து உடனே அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா, அவங்கள உடனே வந்து அங்க இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்கள ஒரு அந்த இடத்துல இருந்து அவங்கள வேற ஒரு இடத்துக்கு வந்து மாத்துறோம். அப்படி மாத்தின உடனே அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காற்றோட்டம் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். அந்த காற்றோட்டம் வந்து எதுக்கு தேவை அப்படின்னா, உங்களுக்கு தூய ஒரு ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது. அப்ப தூய வந்து ஆக்சிஜன் வந்து தேவை அப்படின்னும் போது, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயு வந்து நச்சு வாயுக்கள் வந்து அவர் வந்து சுவாச்சிருக்காரு. அப்ப நச்சு வாயுக்கள்ல இருந்து அவர் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சுத்தமான காற்று வந்து அங்க தேவைப்படுது. அந்த சுத்தமான காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு அறையில வந்து நம்ம வந்து எப்படி அவரை எடுத்துக்கொண்டு போய் அங்க வந்து வைக்கிறோம். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து
சுவாசம், செயற்கையான சுவாசம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து செயற்கை சுவாசமும் வந்து கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அப்ப வந்து இந்த கேஸ் வந்து இந்த வாயுனுடைய நச்சுக்கள் மூலமா நம்ம ஆரோக்கியம் வந்து எந்த விதத்துல வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கறத வந்து இந்த இதுல வந்து நம்ம வந்து இது மூலமா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா வந்து நம்ம வந்து சம்மரி. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எலக்ட்ரிக் ஹசார்ட், அப்ப வந்து மின் அபாயங்கள், அதே மாதிரி வந்து கேஸ் ஹசார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து மின் அபாயங்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். அடுத்து வந்து செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஹசார்ட்ஸ் வந்து பத்தி தெரிஞ்சிருக்கோம். அப்போ வாயுக்களுடைய அபாயங்களை பத்தி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அது வந்து சுருக்கமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆய்வகத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த ஆய்வக உதவியாளர், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து ஒரு ஆய்வக உதவியாளர் இருக்கிறாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வயர், அதே மாதிரி வந்து அந்த டயோடு இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். அதனுடைய அந்த கோடு, கலர் அதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கணும், அவர் வந்து முறைய வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த வயர்னுடைய கெப்பாசிட்டி, வயர்னுடைய கலர், இப்ப இந்த வயரினுடைய கலர் அப்படின்னா இதுக்குதான் வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து அந்த கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை வந்து அவர் வந்து கரெக்டா வந்து அதை பத்தின விவரங்களை வந்து முழுமையா வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், நம்ம வந்து உபகரணங்கள் வந்து பயன்படுத்த முடியாத மின் சாதனங்கள் வந்து பயன்படுத்தும் போது அந்த சாதனத்துக்கு தேவையான கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதை பத்தியான கணக்கீடு, அந்த ஃபார்முலாஸ் வந்து ஐஸ் ஈக்குவல் டு W/V. அப்ப டபிள்யூங்கிறது வந்து வாட்ஸ், விங்கிறது வந்து வோல்ட், ஐங்கிறது வந்து கரண்ட். அப்ப எவ்வளவு கரண்ட் இந்த உபகரணத்துக்கு வந்து தேவை அப்படிங்கறத வந்து அதை கணக்கிடுவதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து சொன்னா டு பிரிவென்ட் எனி ஹசார்ட் ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியினுடைய அபாயங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வழிகாட்டுதல் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அடாப்டர் வந்து சரியான ஒரு தேர்வா வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து அங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பிளக்கா இருக்கட்டும், கேபிளா இருக்கட்டும், அந்த கேபிள்ன்றது வந்து வயரா இருக்கட்டும், அதே மாதிரி பிளக்ஸ் ரோட்டின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா சரியான அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து நம்ம வந்து பயன்படுத்துவதன் மூலமாக இந்த மின் அபாயங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெபரட்டரிக்கு வந்து போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ள போகும்போதும் சரி, அதே மாதிரி லெபரட்டரியை பயன்படுத்திட்டு வெளியே வரும்போதும் சரி, அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான எலக்ட்ரிக் உபகரணங்கள், அதே மாதிரி வந்து வயர், அதே மாதிரி வந்து மற்ற அந்த ஜாக்கெட் அடாப்டர் இதெல்லாம் வந்து கரெக்டா வந்து இருக்குதா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து இல்ல வந்து செஷன்ல 2வது செஷன்ல என்ன பார்த்தோம்? எல்பிஜினுடைய பயன்பாடு, அதனுடைய வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து படிச்சோம். அதுக்கடுத்து வந்து வேதியியல் ஆய்வகத்துல வந்து இன்னொரு விதமான கேஸ் வந்து அங்க வந்து தயார் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் சல்பைடு கேஸ் வந்து தயார் பண்றாங்க. அதை வந்து காமனா வந்து அந்த ஆய்வகத்துல வந்து எப்படி வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த ரெண்டு கேஸினுடைய லீக்கேஜஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது? அப்ப எல்பிஜி கேஸ் வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு என்னது ஸ்மெல் அப்படின்றது வந்து நம்ம வந்து நுகரும் இல்லையா, நுகரும் போது எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. அது கூட வந்து எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து அந்த கேஸோட வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸினுடைய ஸ்மெல்ல வச்சு நம்ம என்ன பண்ணோம், அந்த வாயுனுடைய ஸ்மெல்ல வந்து நம்ம நுகரும் போது ஓகே இங்க வந்து இந்த எல்பிஜி கேஸ் வந்து லீக் ஆகுது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து சரி செய்யறோம். அதே மாதிரி வந்து அந்த கிட் அப்பாரட்டஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜன் சல்பைடு வந்து கேஸ் வந்து தயார் பண்றாங்க. அந்த கேஸ் வந்து உள்ள இருந்து வெளியில வந்து இன்னொரு குடுவையில வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த குடுவையில வந்து கலெக்ட் பண்ணும்போது அங்க வந்து அந்த கேஸ் வந்து லீக் ஆகுதா, அதாவது கேஸ் வந்து கசிவு ஏற்படுதா, அப்படி கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து கரெக்டான முறையில வந்து பொறுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து அந்த அப்பாரட்டஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கேஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டியூப் இருக்குல்லையா, அந்த டியூப் வந்து சரியா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த செஷன்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஹசார்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் கேஸ் ஹசார்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.